கட்டுரை. பிராமண பத்திரிகைகளும் அதன் பிரசாரங்களும். அடுத்து வரும் சட்டசபை தேர்தல்களில் பிராமணரல்லாதார் முன்னேற்றத்தில் கவலையுள்ள எந்த பிராமணரல்லாதாரும் ஜெயம் பெற முடியாதபடி விஷம பிரசாரங்கள் செய்து பிராமணர்களும் அவர்கள் தாளத்திற்கு தகுந்தபடி ஆடும்படியான பிராமணரல்லாதார்களையுமே சட்டசபையை கைப்பற்றும்படியான மாதிரிக்கு வேலைகள் செய்யப்பட்டு வருகின்றதை பிராமணரல்லாத பாமர ஜனங்கள் இன்னமும் அறியாமல் ஏமாந்து போய்க்கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு அனுகூலமாகவே சில பிராமணரல்லாத பத்திரிகைகளும் தலைவர்கள் என்போர்களும் தொண்டர்கள் என்போர்களும் ஒத்து பாடிக்கொண்டே வருகிறார்கள். ஆனாலும் இப்பத்திரிகைகளும் தலைவர்களும் தொண்டர்களும் தற்காலம் செல்வாக்கும் பெருமையும் ஜீவனோபாய மார்க்கம் அடைந்திருந்த போதிலும் தேர்தல்கள் முடிந்து பிராமணர்கள் காரியம் முடிந்தவுடனே காதருந்த ஊசி போல கருதப்படுவார்கள் என்பதில் யாதொரு சந்தேகமும் இருக்காது. ஆனாலும் இப்பொழுது ஏன் பிராமணர்களும் அவர்கள் பத்திரிகைகளும் அதிகமான பிரயத்தனங்கள் எடுத்துக்கொண்டு இவ்வளவு பணங்கள் செலவு செய்து பிரசாரங்கள் செய்கிறார்கள் என்கிற விஷயத்தில் சிலருக்கு அதன் அவசியம் விளங்காமலே இருக்கிறது. இப்பிரசாரங்களின் முக்கிய காரணம் அடுத்தாற்போல் ஏதோ சில ராஜ்ய சீர்திருத்தங்கள் என்பது ஏற்பட போகிறது என்பதாக பிராமணர்களின் கவலையாய் இருக்கிறது. அச்சீர்திருத்தங்களுக்காக 1920 வருடத்திய சீர்திருத்தங்கள் வழங்க வேண்டிய அரசாங்கத்தார் ஒரு விசாரணை கமிட்டி ஏற்படுத்தியது போல் இப்பொழுதும் ஒரு விசாரணை கமிட்டி ஏற்படுத்துவார்கள். அக்கமிட்டி ஏறக்குறைய 1927 அல்லது 1928 வருடத்திலோ அமலுக்கு வந்து ஆங்காங்கு சென்று விசாரணைகள் செய்யத் தொடங்கும். அவ்விசாரணையில் பிராமணரல்லாதார் தங்கள் நிலைமையையும் தேவைகளையும் உள்ளபடி ஒற்றுமையாய்ச் சொல்லிவிட்டால் அது பிராமணர்களுக்கு பெரிய ஆபத்தாய் முடிந்துவிடும் என்கிற பயம் வைத்து 1920 வருஷத்திய சீர்திருத்த விசாரணையின் போது ஜஸ்டிஸ் கட்சிக்கு விரோதமாய் சென்னை மாகாண சங்கம் என்று ஒன்றை ஸ்தாபித்து அதற்கு பத்திரிகைகளையும் ஸ்தாபித்து பிரசாரங்களுக்கு ஆள்களை ஏற்படுத்தி அதற்கு பணங்கள் உதவ சூழ்ச்சிகள் செய்து ஜஸ்டிஸ் கட்சியின் அபிப்பிராயம் நிறைவேற்ற ஒட்டாமல் செய்தது போல் இப்பொழுதும் பிராமணரல்லாதாரில் சிலரையும் சில பத்திரிகைகளையும் சுவாதீனம் செய்து பிராமணரல்லாதாரின் தேவைக்கு விரோதமாய் பிரசாரம் செய்விக்க வேண்டியது தங்கள் அவசியமாய் போய்விட்டது. ஆனால் 1920 வருஷத்திய சீர்திருத்தத்தில் பிராமணரல்லாதாரை ஏமாற்றி சரி செய்து கொள்ள ஸ்ரீமான் சி.பி. ராமசாமி ஐயர் செலவுக்கு பணம் முதலியவைகளும் பிரசார ஏற்பாடு கிரமம் முதலியவைகளும் செய்யும் வேலையை ஏற்றுக்கொண்டிருந்தார். இப்போது 1930 வருடத்திய சீர்திருத்தத்திற்கு பிராமணரல்லாதாரை வஞ்சிக்க செலவுக்கு பணமும் பிரசார ஏற்பாடும் ஸ்ரீமான் எஸ். சீனிவாச ஐயங்கார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பிராமணரல்லாதார்களில் அப்பொழுது யார் யாரை தங்கள் வசப்படுத்திக் கொண்டார்களோ அதுபோலவே இப்பொழுதும் ஏறக்குறைய அதே ஆள்களே அவர்கள் வசப்பட்டிருக்கின்றனர். அவைகளின் இரகசியத்தையும் சிலர் கோப மயக்கத்தில் வெளியிட்டிருப்பதையும் கூட கவனித்திருக்கலாம். அதாவது ஜஸ்டிஸ் கட்சியை ஒடுக்க பாமர ஜனங்களை ஏமாற்றித்தான் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கேட்கப்பட்டது என்று சொல்லியிருப்பதைக் கவனித்தால் நன்றாய் விளங்கும். சென்ற சீர்திருத்த விசாரணையின் போதே சென்னை மாகாணச் சங்கம் என்னும் ஒரு துரோகச் சங்கம் தோன்றியிருந்திராதிருக்குமாயின் பிராமணரல்லாதார் தங்கள் சமூக நன்மைக்காக எதிர்பார்த்த நன்மைகள் ஏறக்குறைய அடைந்தே இருக்கக்கூடும். இப்பொழுதாவது அதை அடைய மார்க்கமில்லாமல் பிராமணரல்லாத மக்களையே சுவாதீனப்படுத்திக் கொண்டு கொடுமை செய்வதோடு தங்கள் பத்திரிகைகளிலும் இதையே முக்கிய கொள்கையாக வைத்து பாடப்படுகின்றன. இவற்றை பிராமணரல்லாத பாமர ஜனங்கள் நம்பி மோசம் போகிறார்கள். அதாவது நாம் வெளியிடங்களுக்கு பல காரியமாய்ச் சென்ற சந்தர்ப்பங்களில் சந்திக்க நேர்ந்த சில பிராமணரல்லாத சகோதரர்கள் நம்மிடம் வந்து மிகுந்த பரிதாபப்படுவதை நேரில் பார்த்தோம். எப்படியெனில் நம்மைப் பார்த்து ஐயா தங்களைத்தானே தமிழ்நாட்டு உண்மையான தேச பக்தர் என்று எண்ணியிருந்தோம். தாங்களே இப்பொழுது ஜஸ்டிஸ் கட்சியில் சேர்ந்துவிட்டீர்களே, எங்களை இப்படி கைவிட்டு விடலாமா? தாங்களே இப்படிச் செய்தால் போலி தேச பக்தர்களைப் பற்றி சொல்லவும் வேண்டுமா? இனி நாங்கள் யாரை நம்புவது என்று கவலைப்பட்டார்கள். நான் ஜஸ்டிஸ் கட்சியில் சேர்ந்ததாய் தாங்கள் எப்படி தெரிந்தீர்கள் என்று கேட்டால் சுயராஜ்யா சுதேசமித்திரன் பத்திரிகைகளின் மூலமாய் அறிந்தோம் என்று சொல்லுகிறார்கள். சரி, நான் ஜஸ்டிஸ் கட்சியில் சேர்ந்தேனா இல்லையா என்பதைப் பற்றி அப்புறம் பேசிக்கொள்ளலாம். ஜஸ்டிஸ் கட்சி என்றால் என்ன அவ்வளவு பாவமான கட்சியாய் போய்விட்டது என்று கேட்டால்
பின்வருமாறு சொல்கிறார்கள். 1. அக்கட்சிக்கு கதரில் நம்பிக்கையில்லை. 2. உத்தியோக ஆசை. 3. ஜெயிலுக்கு போன தேசபக்தர்களுக்கு சவுகரியம் செய்யக்கூடாது என்று அதன் தலைவர் ச. செட்டியார் சொன்னார். 4. தஞ்சாவூர் ஜில்லா விவசாயிகளுக்கு நிலத்தீர்வை உயர்த்தக்கூடாது என்று சட்டசபையில் வாதாடிய போது ஜஸ்டிஸ் கக்ஷியார் அதை ஆதரிக்காமல் எதிரடியாய் ஓட்டு கொடுத்தார்கள். ஆகிய இக்காரியங்களை நாங்கள் மிகவும் முக்கியமானதாய் கருதுகிறோம். ஆதலால் இம்மாதிரி கட்சியை தாங்கள் ஆதரிக்கலாமா என்று கேட்கிறார்கள். இதுபோலத்தான் மற்றும் பாமர ஜனங்கள் நினைத்திருப்பார்கள் என்பதும் ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காரிடம் பணம் வாங்கிக் கொண்டு பிரசாரம் செய்யும் பிராமணரல்லாத தொண்டர்களும் இதைத்தான் சொல்லி பிரசாரம் செய்து வருகிறார்கள் என்பதும் நமக்கு இதிலிருந்து நன்றாய் விளங்கிற்று. 1. ஜஸ்டிஸ் கக்ஷிக்கு கதரில் நம்பிக்கையில்லை என்பது ஒரு முக்கியமான குறைவுதான். தற்காலம் இந்தியாவில் உள்ள எந்த கட்சிக்கு கதரில் நம்பிக்கை இருக்கிறது? மிதவாத கட்சிக்கு நம்பிக்கை இருக்கிறதா? சுயேச்சை கட்சிக்கு நம்பிக்கை இருக்கிறதா? பெசன்ட் கட்சிக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அல்லது காங்கிரஸ் கட்சிக்காவது நம்பிக்கை இருக்கிறதா? நூற்போர் சங்கத்தில் இந்தியா ஒட்டுக்குமாக அங்கத்தினராயிருக்கிற சுமார் 3000 பேரைத் தவிர மற்ற ராஜ்யவாதிகளுக்கு கதரில் நம்பிக்கையில்லை என்றே சொல்ல வேண்டும். நம்பிக்கை இருந்திருக்குமேயானால் அவரவர்கள் ராஜ்ய திட்டத்தில் கதர் முதன்மையான ஸ்தானம் பெற்றிருக்கும். அல்லாமலும் சுயராஜ்ய கட்சிக்கு கதரில் நம்பிக்கையில்லாத காரணத்தாலேதான் காங்கிரஸை விட்டு கதரை வெளியேற்ற வேண்டியதாயிற்று என்பதில் சந்தேகம் உண்டா? அப்படிக்கிருக்க சுயராஜ்ய கட்சியை ஆதரிப்பவர்களைப் பற்றி கவலை கொள்ளாமல் ஜஸ்டிஸ் கட்சியைப் பற்றி மாத்திரம் ஏன் இவ்வளவு ஆத்திரப்பட வேண்டும்? 2. உத்தியோக ஆசை என்பது. உத்தியோக ஆசை நமது நாட்டில் எந்த கட்சிக்கு இல்லை? மேல்கண்ட பல கட்சிகள் உத்தியோகம் வகிக்கிறதா இல்லையா? சுயராஜ்ய கட்சியாரும் உத்தியோகம் வகிக்கிறார்களா இல்லையா? அவர்களும் சர்க்காரிடம் 4000 5000 சம்பளம் வாங்கி வருகிறார்களா இல்லையா? இதைப் பற்றி அவர்களுக்கு சாதகமான பத்திரிகைகளாகிய நவசக்தி தமிழ்நாடு ஆகிய பத்திரிகைகளே ஸ்ரீமான்கள் படேல், நேரு, ரெங்கசாமி ஐயங்கார் முதலியோர்கள் பார்க்கும் வேலைக்கும் தம்பே முதலியவர்கள் பார்க்கும் வேலைக்கும் வித்தியாசமில்லை என்று எழுதியதை கவனித்தால் விளங்காதா? சில மாகாணங்களில், முக்கியமாய் தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியாருக்கு உத்தியோகம் கிடைப்பது கஷ்டமாய் இருக்கிறபடியால் அந்த பழம் புளிக்கும் என்று ஏமாற்றி ஓட்டு வாங்க பார்க்கிறார்கள். கிடைக்கும் போலிருந்தால் உடனே பெற்றுக்கொள்ளுவார்கள். காங்கிரஸ் செக்ரட்டரியான ஸ்ரீமான் ஏ. ரெங்கசாமி ஐயங்காரும் சுயராஜ்ய கட்சி செக்ரட்டரியான ஸ்ரீமான் டி. ஆதிநாராயண செட்டியாரும் தம் மக்களுக்கு நூற்றுக்கணக்கான சம்பளம் பெறத்தக்க உத்தியோகம் சம்பாதித்துக் கொடுத்திருக்கிறார்களா இல்லையா? அன்றியும் தங்கள் திட்டத்திலாவது உத்தியோகம் கூடாது என்று ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா? அதை சமயம் போல் பார்த்துக் கொள்ளலாம் என்றுதானே எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 3. ஜெயிலுக்கு போனவர்களுக்கு சவுகரியம் செய்யக்கூடாது என்று சர் செட்டியார் சொன்னது. இந்த வார்த்தைதான் சிலருக்கு பெரிய ஆதாரமாயிருக்கிறது. இதை வைத்துக் கொண்டுதான் ஸ்ரீமான் பாஷ்யம் ஐயங்காரும் ஸ்ரீமான் சத்தியமூர்த்தியும் அவர்கள் நண்பர் ஜனாப் ஷாபி மகமதும் தியாகராய செட்டியாரை தமிழ்நாட்டு டாயர் என்று சொன்னார்கள். இன்னமும் அதையே சில வயிற்றுச்சோற்று தேசபக்தர்களும் சொல்லிக் கொண்டு பிராமணர்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கிறார்கள். சர் செட்டியார் சொன்னதை உண்மை என்றே வைத்துக் கொள்ளுவோம். ஏன் அப்படிச் சொன்னார், எதற்காக அப்படிச் சொன்னார் என்பதை கவனிக்க வேண்டாமா? அவருக்கு ஜெயிலுக்கு போய் அவஸ்தைப்பட்ட ஸ்ரீமான்கள் வரதராஜுலு நாயுடு, எஸ். ராமநாதன், ஈ.வே. ராமசாமி நாயக்கர், அவர் மைத்துனனாகிய தேவநாயக்கர் முதலானவர்களிடம் சர் செட்டியாருக்கு விரோதமோ குரோதமோ சுயராஜ்யம் வந்துவிடுமோ என்னமோ என்கிற பயமா? இப்படிச் சொல்லித்தான் ஏதாவது பணமோ உத்தியோகமோ சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற சுயநலமா என்பதை கவனிக்க வேண்டாமா? முதலாவது, சர் செட்டியார் ஒத்துழையாமை தத்துவம் ஒழுங்காய் நடைபெறும் என்கிற நம்பிக்கையில்லாதவர். ஒத்துழையாமை தத்துவத்தில் பிராமணரல்லாதார் ஈடுபட்டு உழைப்பதில் அதன் பயனை பிராமணர்கள் அடைவார்கள் என்கிற தீர்க்க தரிசனம் உள்ளவர். அல்லாமலும் ஒத்துழையாமையின் பேரால் பிராமணரல்லாதாரில் சில பொறுக்க மணிகள் தங்கள் முன்னேற்றத்தை கெடுத்துக் கொள்கிறார்களே என்கிற விசனம் உடையவர். இவ்வித குணமுள்ள ஒருவர் மக்கள் ஜெயிலுக்குப் போவதை எப்படி ஆதரிக்கக்கூடும்? அதோடு
அவர்களுக்கு வேண்டிய சவுகரியங்களை செய்து கொடுக்க எப்படி மனம் வரும்? ஜெயிலுக்கு போகிறவர்களுக்கு சவுகரியம் செய்து கொடுப்பதாயிருந்தால் வெளியில் கஞ்சிக்கில்லாமல் தெரிகிற ஏழை மக்கள் எல்லோரும் தான் ஜெயிலுக்கு போய்விடுவார்கள். அல்லாமலும் ஜெயிலுக்கு போவது தப்பு என்று நினைக்கிறவர் இன்னும் அநேகம் பேருக்கு ஜெயில் ஆசை உண்டாகும்படியாக சவுகரியங்கள் செய்து கொடுக்க எப்படி சம்மதிப்பார்? இதை யோசிக்க வேண்டாமா? இது ஒருபுறம் இருந்தாலும் சுயராஜ்ய கட்சி தலைவரான காலஞ்சென்ற தேசபந்து தாஸை ஒரு சமயத்தில் பார்த்து ஜெயிலுக்கு போயிருக்கும் தேசபக்தர்களை கவனிக்காமல் சட்டசபைக்கு போக ஆசைப்படுவதன் மூலம் சர்க்காருக்கு உதவி செய்கிறீர்களே என்று கேட்டதற்கு, ஜெயிலுக்கு போனவர்களைப் பற்றி கவலையில்லை, வெளியில் வயிறு வளர்க்க யோக்கியதே இல்லாத கஞ்சிக்கு வகையற்றவர்களேதான் போயிருக்கிறார்கள் என்று சொன்னார். அது மாத்திரம் குற்றமில்லையா? அப்பேற்பட்டவர்களின் பெயரைச் சொல்லிக் கொண்டு கூட நம் நாட்டு பிராமணர்கள் பிழைக்கவில்லையா? சர் செட்டியார் சொன்னது மோசமானதா? தேசபந்து தாஸ் சொன்னது மோசமானதா? இதைப் பற்றி யோசிக்க வேண்டாமா? அன்றியும் தமிழ்நாட்டு தலைவர் அநேக தேசபக்தர்களுக்கு தன் வகுப்பு நலத்திற்காக கஞ்சி வார்க்கும் தர்மபிரபு ஸ்ரீமான் கலியாணசுந்தர முதலியார் வாயாலேயே ஒரு ஒப்பற்ற தலைவர் என்று சொல்லப்படும் பெரியாரான ஸ்ரீமான் எஸ். சீனிவாச ஐயங்கார், ஒத்துழையாமை அன்கான்ஸ்டிடியூஷனல், சட்டவிரோதமானது, ஆதலால் காங்கிரஸ் ஸ்தாபனங்களையெல்லாம் சட்டவிரோதமான கூட்டமாக தீர்மானித்து காங்கிரஸ் மெம்பர்களையெல்லாம் மகாத்மா உள்பட ஜெயிலில் அடைத்து ஒத்துழையாமையையே ஒழித்துவிட வேண்டுமென்று சொன்னாரே, இது குற்றமில்லையா? இவரை இன்றைய தினம் தமிழ்நாட்டுத் தலைவராகக் கொள்ளவில்லையா? இவர் சொன்னது மோசமானதா? சர் செட்டியார் சொன்னது மோசமானதா? அப்பேற்பட்ட சர் செட்டியாரே, ஸ்ரீமான் ஐயங்கார் தனக்கு மந்திரி பதவி வேண்டும் என்று கேட்டதை விட சர் செட்டியார் சொன்னது மோசமானதா? நான்காவது, தஞ்சை ஜில்லா நிலத்தீர்வையை குறைப்பதற்கு ஜஸ்டிஸ் கக்ஷியார் விரோதமாயிருந்ததாகச் சொல்வது. இதை பாமர ஜனங்கள் சரியானபடி உணருவதற்கே மார்க்கமில்லாமல் விஷமப்பிரசாரம் நடப்பதால் ஏமாந்து போக நேரிடுகிறதேயன்றி இதில் ஜஸ்டிஸ் கக்ஷியார் குற்றமென்ன என்பதே விளங்கவில்லை. முதலாவது, தஞ்சை நிலத்தீர்வை விஷயம் கக்ஷியைச் சேர்ந்ததே அல்ல. ஜஸ்டிஸ் கக்ஷி மெம்பர்கள் சில பேர் வரி உயர்த்த கூடாது என்பதற்கே ஓட்டு கொடுத்தார்கள். ஜஸ்டிஸ் கக்ஷி அல்லாத மெம்பர்கள் பல பேர் வரி உயர்த்த வேண்டும் என்பதற்கே ஓட்டு கொடுத்தார்கள். ஏனெனில் வரி உயர்த்தினது தஞ்சை ஜில்லாவுக்கு மாத்திரமல்ல, 30 வருடத்திற்கு ஒரு தரம் ரீசெட்டில்மெண்ட் என்கிற சர்க்கார் சட்டப்படி ஒவ்வொரு ஜில்லாவையும் 30 வருடத்திற்கு ஒரு தரம் அளந்து சர்வே செய்து ரூபாய்க்கு இவ்வளவு அதிகப்படுத்துவது என்கிற முறைப்படி அநேக ஜில்லாக்களை அளந்து சர்வே செய்து வரி அதிகப்படுத்திவிட்டு தஞ்சை ஜில்லாவுக்கு வந்து அளந்து வரி போடும்போது தஞ்சை ஜில்லாக்காரர் ஆக்ஷேபித்தால் எப்படி ஒப்புக்கொள்ளக்கூடும்? உதாரணமாக, ஒரு முனிசிபாலிட்டியில் 5 வருடத்திற்கு ஒரு தரம் கவனித்து வரி போடுகிறது என்கிற சட்டப்படி கவனித்து வரி போடும் முறை துவக்கப்பட்டு 20 வீதிகளுக்கு வரி உயர்த்தி போட்டுவிட்டு 21வது வீதிக்கு வரி போட வரும்போது தங்கள் வீதிக்கு மாத்திரம் வரி உயர்த்தக்கூடாது என்று அவ்வீதிக்காரர் பேரால் அவ்வீதி கவுன்சிலர்கள் வாதாடினால் மற்ற கவுன்சிலர்கள் ஒப்புக்கொள்ளுவார்களா? ஒரு சமயம் அறியாமையினால் ஒப்புக்கொண்டாலும் சர்க்கார் சம்மதிப்பார்களா? அதுபோலவே மற்ற ஜில்லாக்களுக்கு போட்டு அமுலில் வருவதே தஞ்சை ஜில்லாவில் மாத்திரம் எப்படி இல்லாமல் செய்ய முடியும்? தஞ்சை ஜில்லாவில் பிராமண மிராசுதாரர் அதிகமாயிருப்பதால் தஞ்சைக்கு மாத்திரம் ஒரு சட்டம், மற்ற ஜில்லாவுக்கு வேறு சட்டமா? வேறு பல ஜில்லாக்களைச் சேர்ந்த தேசிய மெம்பர்கள் கூட இத்தீர்மானத்தை எதிர்த்திருக்கிறார்கள். அப்படி இருக்க இது எப்படி ஜஸ்டிஸ் கக்ஷியின் மீது குற்றமாகும் என்பதை பாமர ஜனங்கள் அறிவதில்லை. அல்லாமலும் இதற்காக வரி கொடா இயக்கம் என்று ஒரு பித்தலாட்ட இயக்கம் கூட தஞ்சை ஜில்லாக்காரர்கள் ஆரம்பித்தார்கள். இதை கூட காங்கிரசில் முக்கியஸ்தர், இப்போது பிராமணர்களால் பெரிதும் கொண்டாடப்படுபவரான ஸ்ரீமான் திரு வி. கலியாணசுந்தர முதலியார், தஞ்சையில் நடக்கும் வரி கொடா இயக்கம் சுத்த பொய்யான இயக்கமென்றும் பத்திரிகை இயக்கமென்றும் கூட சொன்னார். அதைப் பற்றி பேசுவோர் யாரையும் காணோம். இப்போது அவரை பிராமணர்கள் லோககுருவுக்கு அடுத்தபடியில் கொண்டாடுகிறார்கள். தங்கள் நன்மைக்கு கொஞ்சம் விரோதமாய் யாராவது பேசினால் மாரீசன் என்று சொல்லிவிடுகிறார்கள். தங்கள் நன்மைக்கு அனுகூலமாய் தங்கள் தாளத்திற்கு ஏற்றாற்போல் ஆடினால் மகா சத்தியகீர்த்தி, உத்தமர் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆகிய
இம்மாதிரி பிரசாரங்களால் நமது ஜனங்கள் அடியோடு ஏமாந்து போய் பரிதவிக்கிறார்கள் என்பது நிதர்சனமாயிருக்கிறது. ஆதலால் பிராமணரல்லாதார் ஏதாவது முற்போக்கடைய வேண்டுமானால், சுயமரியாதையோடு வாழ வேண்டுமானால், தங்கள் சமூகத்து பாமர ஜனங்கள் உண்மையை அறியும்படியும், பிராமண பிரசாரத்தால் ஏமாந்து சமூகத் துரோகிகள் ஆகாதபடியும் செய்ய தகுந்த பிரசாரங்கள் நடைபெற வேண்டாம். ஜஸ்டிஸ் கட்சியின் உண்மையை பொது ஜனங்கள் அறியும்படியும், பொது ஜனங்களுக்கு அக்கட்சியில் உண்மையாய் என்ன குறை இருக்கிறது என்பது உணர்ந்து, ஏதாவது இருந்தால் அதை திருத்த வசதி உண்டாகும்படியும், வேண்டிய ஏற்பாடுகளை பிராமணரல்லாதார் வகுப்பில் அக்கறை உள்ளவர்கள் உடனே செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் என்பதையும், இது சமயம் ஏமாந்து போய்விட்டோமானால் பிறகு ஐயோ என்றாலும் வராது, அம்மா என்றாலும் வராது என்பதையும் உணரக் கோருகிறோம். குடியரசு கட்டுரை, பிப்ரவரி 7, 1926.